உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார் கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பாண்டியன் சார், இந்த காவிரி நீரும் நமக்கு சரியாக வந்து சேரவில்லை. மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோன்னு ஒரு பக்கம் DK சிவகுமார், நம்முடைய தமிழ்நாடு அரசு அணையை கட்ட விட மாட்டோம்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய அடுத்த கட்ட முயற்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த காலங்களில் திரு MGR அவர்கள், காமராஜர் அவர்கள் போன்றவர்கள்லாம் எப்படி இந்த பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகா போனது, இங்கு வந்தது, பல விஷயங்கள் அதை செய்து பார்க்கலாம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் கர்நாடகா பயணம் போவதாக தகவல். அங்கே DK சிவகுமார் அழைப்பை விடுத்திருக்கார், தமிழ்நாடு முதலமைச்சர் வரட்டுன்னு. அங்கே ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அலுவலகத்தில் புனரமைப்பு பணிகள்லாம் நடந்துருக்கு. உண்மையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கர்நாடகா போறாரா? ஏன்னா அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அமைச்சர் வேளாண்துறை அமைச்சர் வினோத் மட்டும் சொன்னார், ஆனால் அது அஃபிஷியலாக இன்னும் வெளியாகலை. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல முயற்சின்னு பார்க்குறீங்களா? கர்நாடகா செல்வது, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் செல்வது சரியா வேண்டாமா? இல்லை, இப்போ விஜய் கர்நாடகா பயணம் என்பது தாவேகாவினரால் திட்டமிடப்பட்டு அந்த பயணம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா காவிரிக்கு நீர் வருகிறதோ இல்லையோ, விஜய்க்கு இதனால் ஒரு அகில இந்திய தலைவர். ஏன்னா மற்ற மாநில முதல்வரோடு அமர்ந்து பேசுகிற பொழுது இவர் ஒரு சினிமா நடிகர், ஒரு கோடம்பாக்கம், இப்படியெல்லாம் அந்த இமேஜ் மாறி மற்ற மாநில தலைவரோடு சரிசமமாக அமர்ந்து கர்நாடகா சட்ட பேரவையில் பேசுகிற போது இவருக்கு ஒரு இமேஜ் இன்னும் உயரப்போகுது. அதற்கான பயணமே தவிர ஒரு சொட்டு தண்ணீர் கூட காவிரியில் வராது என்பது விஜய்க்கும் தெரியும், புஷிக்கும் தெரியும். நீங்கள் MGR முதலமைச்சராக இருந்த பொழுது காலையில் 7 மணிக்கு, அப்போ ஜனதாதள ஆட்சி கர்நாடகாவில், ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சர். காலையில் நேரத்தில் 7 மணிக்கு போய் ஹெக்டேவுடைய முதலமைச்சர் வீட்டில் போய் MGR உட்காந்துட்டார். அப்போ அங்கே இருக்கிற உதவியாளர் ஓடி போய் முதலமைச்சர்கிட்ட போனால், முதலமைச்சர் ஆஃப்டர் ஆயர் டிஷர்ட் போட்டு என்ன விளையாண்டுட்டு இருக்காரு? ஷட்டில் கார் விளையாண்டுட்டு இருக்காரு. MGR வந்திருக்காராம், சொல்லவே இல்லையே. எப்படி வந்தார், எங்கே வந்தார்? இல்லை சார், இப்போ ப்ரோட்டோகால் எல்லாம் இருக்குல்ல, சிஎம் போகிறாருன்னா அவர் எங்கேயுமே சாதாரணமாக போயிட முடியாது. MGR அப்படியெல்லாம் தனியாக போக முடியுமா? அன்னைக்கெல்லாம் அப்படி சூழ்நிலை இருந்துச்சா என்ன? இப்போ நினச்சாலும் நீங்கள் போகலாம், இப்போவும் போகலாம். ஆமாம், அன்அஃபிஷியலாகவே போகலாம் சார். இங்கே எல்லாமே சினிமா தானே சார். நான் இன்னும் இப்போ என்னை புத்துட்டு வருது, வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல. எல்லாமே அந்த வார்த்தை இல்லை, நீங்கள் வேணா அதை எடுத்துங்க. முதன்மை அமைச்சர் பதவி இல்லை. இல்லைங்க, கேரளாவில் சதீசன் ஒரு சிங்கிளால தான் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு வர பார்த்தீங்களா? VT சதீசன் பார்த்தீங்களா? இதே கேரளாவில் அந்த அளவீடு கேரளாவையோ பாண்டிச்சேரி மாதிரி மாநில முதல்வர் அதையெல்லாம் நம்ம வைக்க முடியுமா என்ன? நம்ம ஆமாம், இப்போ நம்ம ட்ரம்ப் அளவுக்கு விஜய் பெரிய பில்டப் தான். கேவலமான பயலு சார். இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, அத்தனை பேரும் கேவலமான ஆட்கள். நான் அனுபவிச்சிருக்கேன். ஜெயலலிதா மேக்கப் போடுவாங்க போயஸ் கார்டனில், மவுண்ட் ரோடு டிராஃபிக் நிறுத்தியிருக்கேன். நான் நின்று இருக்கேன் 91. என்ன தீவிரவாதியா தமிழ்நாடு முழுக்க ஊடுருவிட்டான். எல்லாம் சினிமா, எல்லாம் கேவலப்பட்ட நாடு இது. நீங்கள் எதுக்கு விஜய்க்கு 60 வண்டி எதுக்கு? 60 வண்டி எதுக்குங்கன்னு கேட்குறேன். இன்னும் 40 வண்டி வேணுங்கிறாங்களா? எதுக்கு? இது எல்லாமே போலித்தனம் சார். காமராஜர், நல்லா கேட்டுங்க, காமராஜர் முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆன பிறகு நீங்கள் அது காங்கிரஸ் காலத்தில் இருந்தாலும் இதே புரோட்டோக்கால் இருந்தது. அப்போ கூப்பிட்டு கேட்டாராம், நான் போகிற பக்கம் ஏன் சங்கு ஊதிட்டே வரீங்க? நான் செத்தா போயிட்டேன். அந்த சைரன்கார் கேட்டாராம். நான் எல்லாம் போ, திருப்பி மக்களோட மக்கள் இருக்க என்ன விடுன்னு பா. சொந்த நாட்டில் தானே நான் போகிறேன். மனிதனா இல்லையா அந்த சொல்லுங்க? உயிரோட தீ வச்சு கொளுத்துறான் டெல்லியில். பார்லிமெண்ட்டை கொளுத்த போகிறான் சங்கிகள் பூரா.
சாமியார் பூரா பார்லிமெண்ட்டில் துப்பாக்கி சூடு, சாமியார் பூரா செட்டு பாடி கிடக்குது. நாடாளுமன்றத்துக்கு முந்தைய நேரு பிரதமர், இவனுக்கு தலைவன் அவன் தாண்டானே எல்லாம் திரும்பிக்கிட்டாங்க. எங்க காமராஜர் வீட்டுக்கு அத்தனை அகோரிகளும் என்னத்தை வச்சுட்டு சூடாயத்தை வச்சு அவனை கொண்டுறான்னு போனானுங்க. காமராஜர் அன்றாவோட தப்பிச்சு ஓடினார் தெரியுமா? அப்படியாயா உங்களுக்கு இருக்கு? அடிமை பயிலுங்க நீங்க பூரா, மானம் கெட்ட பயிலுவா. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு எல்லாம் சினிமாத்தனம்? இன்னும் நிறைய விஷயங்களை பேசினா எம்ஜிஆர் அங்க போனது, எம்ஜிஆர் 7 மணிக்கு போயிட்டாருங்க. போன பிறகு அடிச்சு பிடிச்சி ஓடியாராரு. என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க, என்ன வேணும்னு. குருவியெல்லாம் காயுது, காவிரியில் தண்ணியே இல்லை. இதில் விளம்பரப்படுத்திட்டா வர முடியும். ஒரு வாரத்துக்கு முந்தி விளம்பரப்படுத்திட்டு அங்கே இருக்கிற லாரி டிரைவர்லாம் அடித்து மிதித்து கேமரா டீமோடய வர முடியும். தண்ணி வேணும், என்ன பண்ணுங்களோ தெரியாது. வறண்டு போச்சு, காஞ்சு போச்சு, பயிரில் சாவுது, விவசாயி பூரா அழியிறான். என்ன பண்ணுங்களோ பதறி போய் சரி முதல்ல வாங்க சாப்பிடுவோம். சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்த பிறகு கூப்பிட்டு சொன்னாரா, நீங்கள் தயவுசெய்து வந்ததும் போனதும் தெரிய வேண்டாம், காவிரியில் தண்ணி வரும் போங்க போங்க. அப்போது நிருபர்லாம் கேட்குறான், என்ன எம்ஜிஆர் திடீர்னு வந்து பார்த்தாரு. சரோஜா தேவி வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஃபங்க்ஷன். யார் சொன்னது? அவரு. எப்படி டிப்ளமசிங்கிற வார்த்தை தெரியுதா? இதுதான் டிப்ளமசி. டிப்ளமசி, ராஜதந்திரங்கிறது இதுதான் வார்த்தை தெரியுதா? சரோஜா தேவி கதாநாயகி எம்ஜிஆரோட பல படங்கள் நடிச்சது. அங்கே வீட்டில் ஏதோ விசேஷம், சுபகாரியம், அதுக்கு வந்திருக்காரு. வந்தவர் மரியாதை நிமித்தம் என்னை பார்த்தார். யார் சொன்னது? ஹெக்டே சொன்னது. கர்நாடக முதல்வர் ஹெக்டே. இவர் கிளம்பி தமிழ்நாடு வர்றதுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, தண்ணி போயிடுச்சு. அதான் நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆபீஸ் பெங்களூர் இருக்கு. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எதுக்கு? எம்ஜிஆர் கூட அங்கே தான் ஓடும். அங்கே மாதம் 5 லட்ச ரூபா கொண்டு கொடுத்து யாருக்கு? வட்டால் நாகராஜ். சொந்த பணங்க, சொந்த காசு. யாருக்கு? அந்த காலத்தில் அவன் 5 லட்சம் கம்மி வாங்க மாட்டான், இல்லைன்னா கரெக்டாக பண்ணுவான், அடிப்பான். தமிழில் பூரா அடித்து ஓட விடுவான். வட்டால் நாகராஜ். வட்டால் நாகராஜ் இங்கேருந்து போச்சு போனால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் இருந்து போச்சு. இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா இன்னைக்கு? இப்படி ஏதாவது ஆள் இருக்கானா? ரைட் சார், அது அந்த காலம். எம்ஜிஆர் எந்த காலம் தான் சார்? நீங்க இப்ப ஏமாத்துற இந்த காலமா? அந்த காலமா? நம்ம முதலமைச்சர் ஏதோ ஒரு புரட்சி, இல்ல சார், ஏதோ ஒரு புரட்சி நிகழ்த்துவார் சார், பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ராமகிருஷ்ண ஹெக்டே தொகுதி இருக்குல்ல, தமிழர்கள் நிறைஞ்சு வாழ்வோம். தமிழர் பெங்களூர் பூரா தமிழர் தான் இருப்பான் தெரியுமா? இப்போ ஹெக்டே கூப்பிடுவாராம், அண்ணா வந்து கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்கண்ணே, உங்க ஆளு எனக்கு ஓட்டு போடுவாங்கண்ணே. யாரு? எம்ஜிஆர் கிட்ட பிரச்சாரம். ஹெக்டேவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு யாருடைய பிரச்சாரம் தேவை? எம்ஜிஆர் பிரச்சாரம். இந்த வரலாறுல அவனுக்கு தெரியுமா? இருக்கிற என்ன ஜி ஜென்சியா குன்சி தெரியுமா? ஜென்சி குன்சிக்கெல்லாம் தெரியுமா? ஹெக்டேவை எங்க முதலமைச்சராக இருக்கு? கர்நாடகா முதல்வர். யாரு? நம்ம எம்ஜிஆர். அதே போல குண்டுராவ், அதே போல தண்ணி இல்லை, குண்டுராவ் வீட்டுக்கு நான் விருந்துக்கு வரேங்கிறாரு. இது முதல்ல தகவலை வந்து குண்டுராவ் அம்மாட்ட தான் சொல்றாரு. ஏப்பா உன் படமெல்லாம் நான் பார்ப்பேன்ப்பா, அந்த காலத்துல இருந்து வாப்பா. போயாச்சு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடியும் போது இப்போ இந்த அம்மா இதில் பதிவு பண்ணி பேசியிருக்கோம், நம்மளே பேசியிருக்கோம். அப்போ அவருக்கு விருப்பமான ஐட்டம் சாப்பிட்ட பிறகு விக்கல் வருது. டேய் தண்ணி குடுறா, தண்ணி டேய் குடுறா. அம்மாக்காரி மகனை சொல்லுது, குண்டுராவை கொடுக்குறாரு. நான் உன் மகன் தண்ணி தர மாட்டேங்கிறான். அதான் நான் குடித்தேன், என் மக்கள்லாம் குடிக்கணும்ல, என் மக்கள்லாம். டேய் தண்ணியை திறந்து விடுறா. விக்கிட்டே இருக்குது. ஃபோனை போட்டு பிடபிள்யூ அதிகாரிக்கு சட்டரை திறந்து விடு. அந்த சட்டரை திறந்து விடுற சத்தம் கேட்டவரை தண்ணி குடிச்சிருக்கு எம்ஜிஆர். இதெல்லாம் சினிமா ஷூட்டிங் இல்லை, இதுதான் டிப்ளமசி. ராஜதந்திரம். ஏன்னா குண்டுராவுக்கு இவர் போய் வேலை செய்வார், குண்டுராவுக்கும் இவர் போய் வேலை செய்வார். இப்படி பல போராட்டங்களை நடத்தியவர் எம்ஜிஆர். ரெண்டாவது சொல்லிடுறேன், சொல்லுங்க. 274 டிஎம்சி தண்ணி குண்டுரா ஒத்துக்கிட்டார், கையில் போட போயாச்சு. கருணாநிதி என்ன பண்றாரு? தமிழ்நாட்டு வளத்தை மலையாளி கன்னடா 2 பேரும் சீர்குலைக்கிறார்கள், சின்னாவினப்படுத்துகிறாருன்னு இந்த கருணாநிதி சொன்ன பிறகு எம்ஜிஆர் விட்டு அப்படியே அவருக்கு ரொம்ப வலிக்கிறது தெரியுமா? மலையாளின்னு சொன்னா வலிக்கும் எம்ஜிஆர். ஆமா,
நீங்க குண்ட்ராவுன்றீங்க, அது தேவராசு அரசோ ஒரு தேவராஜ் அரசெல்லாம் கிடையாது, குண்ட்ராவு தான். ம். எம்ஜிஆர் 3 விஷயத்த மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியல. எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த 77லேருந்து மரணமடைந்த 87 வரை 3 விஷயத்தை எம்ஜிஆர் இந்த மக்களை கஷ்டப்படாமல் வச்சுருந்தார். ரேஷன் கடையில் உப்பு புளி பருப்பு எல்லாமே தடையில்லாமல் கிடைக்கும் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில். நல்லா கேட்டுங்க. 1. 2வது, எல்லா இடங்கள்லையும் 40 விஷயத்துக்கு மேலே சினிமா டிக்கெட்டு விலை ஏற்றவே இல்லை. ஏன்னா உழைக்கிறவன் 40 விஷாவில் என்ன கிடைக்கணும், அவனுக்கு படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணார். ரேஷன் கடை உப்பு புளி பருப்பு ரேஷன் கடையில் எந்த விலையும் 10 ஆண்டு காலம் ஏற்ற வச்சுருந்தார். அதே நேரத்தில் கள்ளுக்கடை இருந்தது. உழைக்கிறவன் எங்கே போய் குடிப்பான்? 5 ரூபாய்க்கு கள்ளு தான் குடிப்பான். இப்படி மனிதர்களுடைய சைக்காலஜி தெரிந்து வைத்திருந்தவர் யாரு? எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் 77 87 மரணம் அடைகிற வரை காவிரி பொய்த்து போகவே இல்லை. காவிரி பொய்த்து போகவே இல்லை. என்ன காரணம்னா, குருவை அவனுக்கு தீபாவளி செலவுக்கு குறுகிய காலத்தில் விளையிறது, பொங்கல் கல்யாண கச்சேரி, இதை நம்பி ஏறக்குறைய காவிரி படுகையில் 1.5 கோடி பேர் இருக்கு. இந்த 1.5 கோடி வாக்குகள் தான் எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்கியது. இன்னைக்கு ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கியது, எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கியது. நீங்க லைட் ஹவுஸோட பெரிய மலை, இந்த மலையிலேருந்து பல முறை ஜெயலலிதா எடப்பாடி விழுந்திருக்காங்க. எங்க தரையில் சின்னாவிடமாக போயிருக்கணும் உடம்பு. ஆனால் ரெட்டை இலையா அந்த மலை அளவுக்கு லைட் ஹவுஸ் அளவுக்கு விரிச்சு இந்த சேதாரம் இல்லாமல் ஜெயலலிதா இருந்ததுக்கு காரணம், எடப்பாடி இருந்ததுக்கு காரணம் யாரு? எம்ஜிஆர் தான். அப்போ எம்ஜிஆர் மேகதாது அணை பிரச்சனை எம்ஜிஆர் காலத்தில் இல்லை, காவிரி பிரச்சனையை எம்ஜிஆர் தீர்த்ததுக்கும் விஜய் தீர்க்க போறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். பட் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறார் போல, ஏதோ ஒன்று அங்கே ஒரு பேச்சுவார்த்தையில் அது நல்லதாகவும் நடக்கலாம் கெட்டதாகவும் நடக்கலாம். பட் இருந்தாலும் ஆளாளுக்கு ஒரு பார்வையை சொல்கிறோம். பட் அவர் ஒரு முயற்சி தானே இதில் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா? ஆகவே ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, அவர் தொகுதி இதெல்லாம் இந்த மேகதாது அணை வருது. அவர் பேசுகிற வீடியோ வந்திருக்கு. என்ன பேசுறாருன்னா, டிகே சிவகுமார், நான் வாழ்நாளில் இந்த மேகதாது அணை கட்டியே தீருவேன். கன்னடத்தில் பேசுறாங்க, சொல்றாரு, நான் வாழ்ந்ததுக்கான அடையாளம், இந்த மக்களோடு வாழ்ந்ததுக்கான அடையாளம், நான் மேகதாது அணையை கட்டுவதுதான் என்னுடைய லட்சியம். இதுக்காக என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, பதவியே போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, கட்டியே தீர்வேங்கிற. அங்க அதுதான் அந்த மக்களை உணர்ச்சி பிளம்பா மாற்றுது. நீங்கள் பாருங்க, அங்கே இருக்க அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழன் அடிப்பான். தமிழ் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். ஜனநாயக படம்லாம் ஓட கிழிச்செறிஞ்சிட்டான், பேனரை கிழிச்செறிஞ்சிட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் காவிரி என்பது தஞ்சாவூருக்காரன் பிரச்சனை, அது தமிழருடைய பிரச்சனை இல்லை. இந்த திராவிட இயக்கம் இது போன்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன். தமிழ்நாடு இல்லம் டெல்லியில் இருக்குல்ல, ஆமாம், தமிழ்நாடு இல்லம் டெல்லியில் காவிரி செல்லுன்னு ஒரு அலுவலகம் இருக்கு. ஓகே, 3000-4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அலுவலகம் இருக்கு. அப்போ அங்குதான் காவிரி குழு, தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியாளர்கள், மூத்த பொறியாளர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், இப்படி ஒரு பெரிய குழுவே இருக்கு. இந்த குழு தான் வழக்கறிஞர்களை நியமிப்பது. அது கன்னடத்துக்காரனா இருப்பான், வேற யாரும் இருப்பாங்க, நரிமன் பாலியா இருப்பார், யார் வேணா இருப்பாங்க. இவர்களுக்கான ஃபுட்டேஜ் கொடுக்கறது அவங்க தான். இது 3 வருடங்களுக்கு முன்பு டெல்லியே மிதங்குச்சுல்ல, அப்போ எல்லா ஆவணங்களும் தண்ணியில ஊறி அழிஞ்சு போச்சு. தமிழ்நாடு இல்லத்துக்குள்ள, ஆமா, கீழ் ஃப்ளோர்ல எல்லாம் ஊறி அழிஞ்சு போச்சு. நம்மளோட டாக்குமெண்டே ஒரு பேப்பர் கிடையாது. செய்தி ஆகலையே. எப்படி செய்தி? ஊடக விபச்சாரிகள் எப்படி செய்தியாக்குவான்? ஊடக விபச்சாரிகள் எப்படி சார் செய்தியாக்குவான்?
மீதி அதாவது 2017 பரமசிவன் வழக்கறிஞர் கேஸெல்லாம் போடுவார், பொய் சொன்னான் இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் வீட்லேயும் தண்ணி பூந்து அந்த ஆவணங்களும் அழிஞ்சு போச்சு. ஒரு A4 சீட் இல்லை. A4 சீட் எங்கே வாங்கணும்? கர்நாடகா கெஸ்ட் ஹவுஸில் காவிரி செல் இருக்கு, அவங்ககிட்ட தான் போய் வாங்கணும். தண்ணி வாங்குறது இல்ல, என்ன வாங்கணும்? டாக்குமெண்ட், பேப்பர் அங்கே தான் போய் வாங்கணும். ஓ, நம்ம கிட்ட எந்த பேப்பரும் இல்லை. ஒருவேளை சிஸ்டம் அப்டேட்டா கொண்டு வந்து எல்லாமே டாக்குமெண்ட் ஏற்கனவே வச்சிருப்பாங்கல்ல, நம்ம தான் கொஞ்சம் கணினியில கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே மென்பொருள்ல சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டோம் டாக்குமெண்ட்டை. இல்லைங்கிறாங்க. அது இல்லையா? இல்லை, அது செய்யலை. இல்லை சார், நம்முடைய காவிரி சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அரசு ஆவண காப்பகத்திலேயோ இல்லை நம்முடைய தலைமைச் செயலகத்திலேயோ நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஒரு காப்பி சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் வச்சிருக்க மாட்டோமா, ஃபைலா வச்சிருக்க மாட்டோமா, பிடிஎஃபா வச்சிருக்க மாட்டோமா? ஆவணங்களையே பாதுகாக்க முடியாதவர்கள் எப்படி அதை கணினியில் பாதுகாப்பா எனக்கு தெரியல. அதே தரையில் கிடக்குது, எது தண்ணியில் போயிடுச்சு. அது நீங்கள் இந்த ஆவணங்களை கணினி மயப்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு 50 கோடி ரூபா செலவு பண்ணணும். ஆமாம். இந்த ஆற்றுல மண்ணை பூரா விற்று பேத்திக்கு 500 கோடி ரூபாயில் நிச்சயம் நடத்துகிற துரைமுருகன் செஞ்சிருப்பாரா? கேட்டால் காவிரிக்கு நான் தான் பேட்டனுக்குவார். அவங்க அயோக்கிய பயலுங்க. சார், இதனை கிராஸ் செக் பண்ணுங்க, ஒரு ஆவணம் கூட கிடையாது. மீதி ஆவணம் பரமசிவம் வீட்டிலேருந்து எல்லாம் தண்ணியில் பூந்துருச்சு. கணினி மயப்படுத்துனாங்களோ இல்லை கன்றாவி மயப்படுத்துனாங்களோ தெரியல, இதுதான் செய்தி. அப்போது இவர்களுக்கு அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி இந்த திராவிடைக்கு கேவலமாக இருக்குன்னு பாருங்க. அதாவது சேகர் நாப்டே இவர் தான் காவிரி மேலாண்மை வாரியாக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர். அவர் என்ன சொல்றாரு, ஆவணத்தில் இருக்குது, நான் சொல்றது, காவிரியில் தண்ணி கொடுக்க போறாங்க யாரு, கர்நாடகா. அதனால மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு தரப்புல நாங்கள் எதிர்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. இதை யார் சொல்றா? காங்கிரஸை சேர்ந்த சிவராஜசேகரன் ஒரு காங்கிரஸ்காரர் செய்தி ஸ்தாபனத்தை இதை பதிவு பண்றாரு. அப்போ காவிரி மேலாண்மை வாரியம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, விபி சிங் போட்ட நடுவர் மன்றம், இதை எதையுமே அதாவது தமிழ்நாடு அதிகாரி ஒரு குழு இருப்பாங்க, கர்நாடக அதிகாரி ஒரு குழு இருப்பாங்க. 2 பேரையும் நீதிமன்றம் கத்தி எடுத்த சண்டை போட சொல்லுவோம், துப்பாக்கி எடுத்த சுட சொல்லுவோம், பேசி முடிச்சு தண்ணியை கொடுங்கப்பா. கர்நாடக அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பானோ, இவர்கள் பேசுவதை காதிலேயே வாங்கக்கூடாது. அதிகாரிகள் யாரு அப்படின்னு யார் சொல்லி அனுப்புறது? முதலமைச்சர் அலுவலகம் சொல்லி அனுப்பு. நீ காதிலேயே வாங்கக்கூடாது, சும்மா போய் டீ சாப்பிட்டு வந்துடும், அவ்வளோதான். நாங்கள் மீதி பார்த்துக்கோம். அந்த பேச்சுவார்த்தையில் அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கர்நாடகா கேட்கறதே இல்லை எப்பயும். ஏங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்போங்க வந்தது? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அரசிதழில் கெசட்ல ரெக்கார்டு பண்றாங்க, வேற ஒன்றும் பண்ணல. இன்னொன்னு, திரு விஜய் அவர்களுடைய தேவை இப்போ காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம், இந்திய அளவுல முக்கியம். ஆமா. ஸோ இது ஒரு திருப்பு முனையா இருக்குமா? இவர் போய் பேசுறதுனால சரி அரசியல் ரீதியாக நம்ம பயன்படுத்திக்கலாம், சில விஷயங்களை காம்ப்ரமைஸ், அதாவது மேகதாதை கட்டவே அதாவது அதை ஒரு ஃபைட் மாதிரி வச்சுக்கிட்டே நம்ம அரசியல் பண்ணிடலாம்னு கூட காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம்ல, அந்த மாதிரி கூட மறைமுகமா. ஆனா டிகே சிவகுமார் நீங்க உயிரே போனாலும் நான் கட்டுவேன்றதாக நீங்க சொன்னதா சொல்றீங்க. நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் 50 வருஷம் கழிச்சு சிவகுமாரும் விஜயும் பேசி முடிப்பதை 50 வருடங்களுக்கு முன்னாடி, 40 வருடங்களுக்கு முன்னாடி, 30 வருடங்களுக்கு முன்னாடி, 20 வருடங்களுக்கு 10 வருடம் பேசி முடிச்சிருக்க முடியாதா? தெளிவு. அதாவது சார், இந்த கொடுமை என்னன்னா, இந்த காவிரி ஒழுங்காற்று வாரியம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு அத்தனையுமே தேவகவுடாவை பிரதமர் ஆக்கியது முரசொலி மாறனும் கருணாநிதியும் தான். இரவுல மூப்பனார் பிரதமர், காலையில தேவகவுடா பிரதமர். இதை இந்த ஏன்னா அப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்ல 20 எம்பிக்கள், திமுக 19, தமிழ்நாடு 39. இந்த பாண்டிச்சேரி ஒன்று. இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரை கையை காமிக்கிறாங்களோ அவங்க தான் பிரதமர். அப்போ மூப்பனார் கருணாநிதிட்ட 40 இருக்கு, பாண்டிச்சேரியோடு சேர்த்து. மூப்பனார் பிரதமர் பேசி முடிச்சு எல்லாம் போயாச்சு. முரசொலி மாறன் நைட்டு கருணாநிதிட்ட தலகாணி மந்திரம் ஓதி
இந்த ஆள் வந்தால் கட்சி காங்கிரஸ் வளர்ந்துடும், திமுக அழிஞ்சிடும், அவ்வளோ பேரும் காங்கிரஸில் போயிடுவான். மூப்பனார் வந்து பந்தா பண்ணுவார் தமிழ்நாட்டில். மூப்பனார் கட்சிக்காரன் பூரா பதவியாக கொடுப்பாங்க, எல்லாம் மத்திய மந்திரி ஆயிடுவான், எல்லாம் பாப்பா பரபரப்பாயிரும். நம்ம பயில ஒரு பயில கண்டுக்க மாட்டோம். அதனால திமுக அழிஞ்சு போயிடும். தஞ்சாவூர் டெல்டாவில் காங்கிரஸ்கார வச்சதை சட்டமாயிரும். அழிஞ்சு போன காங்கிரஸை மீண்டும் உயிர் கொடுத்துருவோம். அதனால மூப்பனாரை தூக்கிட்டு தேவகவுடா போட்டுருவோம். மாமனு மருமக சதி. இப்போ ஹோனோலூலு அமெரிக்காவில் தாண்டி 500 மைலுக்கு அந்த பக்கம் ஹோனோலூலு தீவில் காவியமாறன் அனிருத்து கல்யாணமா. ஏண்டா காவிரியில் காஞ்சி தாலி அறுத்து குருவி காஞ்சு சம்பாவும் காயுது, எங்கள் கல்யாணம் ஓங்கோலிருந்து வந்து அகதி பயிலுவோம். அப்போ முரசொலி மாறன் கருணாநிதி 2 பேரும் தேவகவுடாமை பிரதமராக்கிய பிறகு காவிரி உரிமை கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களையும் தேவகவுடா தலைமையில் பிரதமர் அலுவலகம் தன்னை கன்னடக்காரனாகவே அந்த முடிவு பண்ணிட்டான். யார்? தேவகவுடா. ஒரு நீதிபதி மார்க்கண்டேய கட்சியில் இல்லை வேற ஒரு ஜட்ஜு இந்த காவிரி படுகையை பூரா ஆய்வு செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். தஞ்சாவூருக்கு போகும்போது தஞ்சாவூர் விவசாயி ஒரு பரிவட்டம் கட்டுறான், இதை லஞ்சம் கொடுக்குறான்னு எடுத்து அவனை அந்த நீதிபதியை முழு பணியை செய்யல, பதவி விலகிட்டு போயிட்டார். இப்படி காவிரி ஒழுங்காற்று வாரியம், மேலாண்மை வாரியம், நான் உச்சநீதிமன்ற அத்தனையுமே காட்டில் பறக்க விட்ட காலம் தேவகவுடா பிரதமராக இருந்த காலம். அப்போ வருமா தண்ணி, காவிரி தண்ணி. இப்போ எதற்காக இந்த முடிவு? வெறும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விளம்பரம் தான், ஒரு தேசிய அளவுல விஜயனுடைய முகம் பெரிய அளவுக்கு தெரியட்டும்னு அவர் போறதா சொல்றீங்க. ஏன் எந்த தீர்வும் கிட்டாதா? எந்த தீர்வும் கேட்டு பெற முடியாதா? 50 ஆண்டு காலம் பல தலைவர்கள், பல ஜெயலலிதாக்கள், பல எம்ஜிஆர்கள், பல கருணாநிதிகள் போராடி ஒரு ஒரு சதவீதத்தை கூட நகர்த்த முடியல. இத்தனைக்கு காங்கிரஸ் திமுக எப்படி இருந்தது? அண்ணாதுரையால் அழித்து ஒழிக்கப்பட்ட காங்கிரஸை மீண்டும் உயிர் கொடுத்து தான் திருடியதையெல்லாம் வெள்ளையாக்குவதற்காக கருணாநிதி காங்கிரஸை காலில் விழுந்து கிடந்தார். இந்திரா காந்தி காலில் விழுந்து கிடந்தார், ராஜீவ் காந்தி காலில் விழுந்து கிடந்தார், மன்மோகன் சிங்குடைய காலில் விழுந்து கிடந்தார். ராஜீவ் காந்தி அந்த துர்மரணம் விஷயத்துல திமுக தான் சார் அதிகம் பாதிக்கும். ஆமா, திமுக தான் சார். அன்னைக்கு தேடி தேடி திமுக காரங்களை ஒருத்தரை எவனும் அடிக்கல சார். ஏன் சார் அதெல்லாம் சும்மா சார், நீங்க எமர்ஜென்சி கதை தான். எவனையும் அடிக்கல, எவனையும் பிடிக்கல, சும்மா பில்டப் சார் எல்லாம். அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. எவனையும் திமுக அடிக்கல. நாங்களும் அப்போ உசுரோடு தான் இருந்தோம், நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம், நாங்களும் கடத்தல தான் இருந்தோம், நாங்களும் சிலைக்கு தான் போனோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ இன்னைக்கு காங்கிரஸ்காரன் இல்ல சார், இன்னைக்கு ஏதோ ஒரு பிளானோட அவர் போறாரு. நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் உட்பட எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து அங்க பேசி ஒரு தீர்வு கூட காண வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது அன்புமணி வர்றாரு, புஷியை பார்க்க வராது, நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்க வராது. வந்தவர் புஷி போய் நேரம் போய் எங்க வாசல்ல காரை கதவை இழுத்து விட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அந்த அமைச்சர் நாற்காலியில் உட்காரமா, நீ அங்கே போய் உட்காரியா ஓசிட்டு யார் அன்புமணி தள்ளி தள்ளி விடுறாரு. இல்லைன்னா நான் பக்கத்திலே உட்காந்துக்கிறேன். ஏன் தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்றம், அதெல்லாம் தெரிய வேண்டாம் புஷிக்கு. மேகதாதனை எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது, எங்கே கட்ட போகிறானுன்னு தெரியாது, தண்ணி எந்த வழியாக வருதுன்னு, எங்கே தலைக்காவிரியிலேருந்து பூம்புகார் வரைக்கும் ரூட்டை சொல்லியானோ தெரியாது. இதெல்லாம் அன்புமணியோ அந்த ஒரு மங்கனியா ஒன்றும் தெரியாதியா, ஆகாவளியா இப்படி போட்டு உடச்சிட்டு அன்புமணிக்கே ஒன்றும் தெரியாது. அது வேறு விஷயம். அவர் ஒரு கார்பரேட் தான். அவருக்கு அந்த கார்பரேட் இந்த மங்குனியை அடித்து காலி பண்ணிடுவாருன்னு பாப்பா இந்த அண்ணன். அப்போ இல்லைங்க, ஒரு மரியாதை கொடுக்கணும். என்ன மரியாதை எப்படியா? எந்த அமைச்சருக்கு போய் அவர் அமைச்சரா, மத்திய அமைச்சரா, எதுவுமே இல்லை. அவரை போய் எங்கே போய் கூப்பிட்டு வர்றாரு? வாசலவே கூட்டியாந்து சீட்லேயே உட்கார மாட்டேங்கிறாரு. அப்போ இவ்வளவு பணிவா இருக்காருயா. நம்ம நல்லவேன்னு சொல்லிட்டாயா, ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாயா, இது என்னையா? அப்போ உண்மையிலே அதுக்காக தான் அப்படி. வேற எதுக்கு அவர் தெரியாதுங்க, விஜய்க்கே தெரியாது. மேகதாது அணையினுடைய வரலாறு 50 ஆண்டு கால போறாருல எடுத்து படிக்க. ஆமாம், படிப்பார். அடுத்த போன படத்தில் கில்லி, இப்போ அங்கே போனால் சிவகுமார் கில்லி கதை பேசுவார், கத்தி படத்தை பேசுவார். இதுதாங்க நடக்கும். வேற காவிரியோ மேகதாதோ தலைக்காவிரியோ பிலிகுண்டோ
பூம்புகாரோ கல்லணையோ குடகு இதெல்லாம் அவங்க என்ன கில்லி படம் பார்த்தீங்களா, கத்தி படம் பார்த்தீங்களா, அப்புறம் என்னது ஜனநாயகன் ஜனநாயக படம் பார்த்தீங்களா, நம்ம டான்ஸ் எப்படி இருந்து பார்த்தீங்களா, புஷி அழுதுட்டேன் அபாரம்னா யாரு புஷி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இல்லாமல் போக முடியாது, நேர விட்டுருவார். எங்கள் தளபதி நடிக்காமல் விட்டுட்டாரு, இரியா கட்சி கூடிய தொடச்சிக்கியா சிவகுமார் கொடுப்பாரு பேருக்கு புஷி. இதுதான் நடக்கும் சார். அவங்க அரசியலுக்கு புதிதுதான் இவங்கெல்லாம், சரிங்களா. புஷியாவது எம்எல்ஏவா இருந்தார், ரைட்டு. பட் அவங்க கத்துப்பாங்க ஒரு நாளும் போக போக. ஆமா, கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொண்டே போராடுவதும் போராடிக்கொண்டே கற்றுக்கொள்வதும் தான் மார்க்சியம். இவர்கள் கற்றுக்கொள்வதற்குள்ள அவன் அணை கட்டி முடிச்சிடும். இந்த கொடுமை என்ன தெரியுமா, அந்த அணை கட்டுவதற்கான அத்தனை மணல்களும் எங்கிருந்து தெரியுமா போச்சு, இங்க இருந்து காவிரியிலிருந்து தான் போச்சு. இப்போ ஒரு ஜியோ போட்டிருக்காங்க, இந்த மண்ணுங்களை அவனுக்கு கொடுக்காது, 3 மாசத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அப்போ நிரந்தரமா வீதிக்கணும் தடை. கேரளாவுக்கு டெய்லி 2000 இப்போ இல்ல சார், இந்திய கனிம வள சட்டமே அப்படி சொல்ல சார். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கனிம வளங்கள் அங்கங்க பாஸ் ஆகும். நாளைக்கு அவன் நமக்கு வேற ஒரு பொருள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மாநில தடை விதிச்சா நம்ம என்ன சார் பண்றது? இது ஒரு பண்டமாற்று முறை மாதிரி தானே சார். தண்ணியே தர மாட்டாங்கிறான், பண்டத்தை போய் மாட்டுறீங்களாம். அப்போ கர்நாடகா எங்க ஐரோப்பாவில் இருக்கா, இல்லை ஏதாவது பாகிஸ்தானில் இருக்கா? சார் பண்டமாவது கனிமமாவது இல்லைன்னா உயிர் வாழ்ந்தலாம் சார். இல்லை நீங்க சொல்ற கனிமங்கள் இல்லைன்னா உயிர் வாழ்ந்தலாம், தண்ணி உயிர் வாழ முடியல. இல்லை சார், அதுதான் கேட்குறேன். இன்னைக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஜனநாயகன் படத்தை போஸ்டர் கிளிக்கிறான், நம்ம முதலமைச்சர் படத்தை. அதே போல அங்க எல்லா கட்சியிலும் ஒண்ணா உட்காந்துட்டான். அப்படிதான் இருப்பான் எல்லாரும் ஒண்ணு. இந்நேரம் நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இருக்கலாம்ல, இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சு பேசிருக்கலாம்ல, நம்ம தீவிரம் எடுத்துருக்கணும்ல. இல்ல இங்க எல்லாமே இப்போ கிருஷ்ணசாமி அனைத்து கட்சி கொடுத்து கூட்டுறாரு. ஆமா, கிருஷ்ணசாமி அனைத்து கட்சி. ஆமா, அவரை மறந்தே பல வருஷம் ஆச்சு. கிருஷ்ணசாமி இப்போ எந்த கட்சியில் இருக்காரு, எந்த கூட்டணியில் இருக்காரு, எங்கே பெட்டி வாங்கிட்டு இருக்காரு, என்ன ஆனார்னு தெரியல. இந்த தேர்தல் அவரை யாரும் சேர்த்தவே இல்லை. ஆனால் வேல்முருகன் கூட சேர்த்தல, அவரே இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. எவ்வளவு காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா. காவிரி பிரச்சனை, தஞ்சாவூர் பிரச்சனை, தஞ்சாவூர் ஆமாம் தஞ்சாவூர்கார பிரச்சனை, மெட்ராஸ்கார தமிழ்நாடுக்கார பிரச்சனை இல்லை. இந்த திராவிட இயக்கம் எப்படி ஆக்கி வச்சிருக்குன்னு பாருங்க. நீங்க சும்மா திராவிட இயக்கத்தை விட்டுருங்க, அவங்கள முடிச்சாங்க, அவங்க விழுந்துட்டாங்க. அடுத்து இங்க வாங்க, விஜய்க்கு வாங்க, தாவேக்காவுக்கு வாங்க. இல்லை தாவேக்கா 153 சீட்டு, எது இந்த பிஜி சீட்டு, வழக்கறிஞர் போகாம இந்த விஜய் ஆட்சியில் 153 சீட்டு போச்சு, சென்ட்ரலுக்கு போச்சு. செய்தி பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்போ யார் பாலி நரிமன் தான் இந்த யார் வழக்கில், காவிரி கர்நாடகா வழக்கில் பாலி நரிமன் தான் நீங்கள் கர்நாடகாவுக்காக தொடர்ந்து ஆஜராவார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக காவிரி பிரச்சனையை அரசுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு குழு இன்று வரை அமைக்கப்படவே இல்லை. ஆனால் அங்கே 50 ஆண்டு கால பழுத்த பழங்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் உட்பட, பொறியாளர் உட்பட, பூகோள ரீதியாக தெரிந்த சுற்றுச்சூழல் அதிகாரி உட்பட, என்விரான்மெண்ட் அதிகாரி உட்பட அத்தனை பேருமே பழுத்த பழங்கள். இது ஒரு கடமையா செய்யலாம், கடமையா. இதை நம்ம கேரளாவுக்கும் பொருத்தி பேசுறோம். ஆமா தானே? என் மண் என் மலம் என் வளம் என் நாடு என் தேசம்னு கேரளாவில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் இப்படி சொல்றீங்க. அதிகாரிகள்ல இருந்து அத்தனை பேரும், அத்தனை அரசியல்வாதி எனக்கு காவிரி எனக்கு மட்டும்தான். நம்ம ஊர்ல ஏன் சார் இப்படி இருக்கோம்? நம்ம அதாவது கேரளாக்காரன் மாதிரி பண்றான். ஆஸ்பத்திரியில் சதை, அழுக்கு, ரத்தம், சீலு, வெட்டினா கை கால், சிசு எல்லாம் லாரியில் ஏற்றுறான், பல லாரி ஏற்றுறான். கூட்டி அது குப்பைத்தொட்டியை கூட கொட்டுவாங்கடா. அப்போ பக்கத்தில் தமிழ்நாட்டில் தானே குப்பைத்தொட்டி, அவன் கேரளா குப்பைத்தொட்டி இங்கே தானே இருக்குது. நம்மளால் 500 ரூபா கொடுத்தா அந்த லாரி நிறையா சீல், ரத்தம் அத்தனையும் கொண்டு வந்து எங்கே கொட்ட வரான். இது கான்ட்ராக்டர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்காரன் தான் கான்ட்ராக்டர், நம்ம ஊருக்காரர். ஆமாம், அங்கே விழுகிற இந்த அழுக்குகளை, அழுக்கல் அல்ல சார், நச்சு சார், மண்ணை பால்படுத்துற நச்சு. ஆமா ஆமா ஆமா, அத வேற நீங்க ரொம்ப இதா சொல்றீங்க. இல்ல மக்களுக்கு தெரியணும்ல. நம்ம அதாவது ஊடகவியலாளனே இதை சொல்லாம மக்கள் ஒண்ணுமே தெரியல, மங்குனி மக்களா இருக்கான். அப்படி சொல்லாதீங்க. நம்ம மக்கள் ஒரு மக்கள் அதான் நேரம் இப்ப தனுஷ் வீட்டுக்கு போயிட்டான். எல்லா பயிலும் இவன் அறிவாளியா, இவன் கர்நாடகா இப்பதானே சொன்னீங்க அனைத்து கட்சி ஒண்ணு சேர்ந்துட்டான்னு. இங்க இல்ல அதிகாரிகள் கூட ஒண்ணு சேர்றாங்க. அதுதான் அதிகாரிகள் இருங்க, படிச்சவங்க என்ன பண்ணும்? அதிகாரிகள், ஐயோ அவங்களுக்கும் கொஞ்சம் தண்ணி குடியா,
அவன் வாழ்ட்டுன்னு என் மண்ணு என் ஊரு அதெல்லாம் கொடுக்காது. ஏன் நீ மனுஷன் தான், உனக்கு தான் ஒரு டம்ளர் தண்ணி வேணும் குடிக்க, அவனுக்கு தான் தண்ணி வேணும். கரெக்டா இல்லையா? உனக்கு தான் அங்கே வறட்சின்னா நாளைக்கு வந்து விவசாயம் வளராது, நாளைக்கு சோறு இல்லை உனக்கு. இங்கே தமிழனுக்கும் அதே நிலைமை தானே. அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அதெல்லாம் அவன் கன்னடாகவே இருக்கிறான், அவன் மலையாளியாகவே இருக்கிறான், இவன் தெலுங்கனாக இருக்கிறான், அவன் ஆந்திராக்காரனாக இருக்கான், தமிழன் திராவிடனாக இருக்கான். எப்படி தமிழனா இல்லை? ஆதி ஆந்திரன் அவன், ஆதி கன்னடன், ஆதி மலையாளி, இவன் ஆதி திராவிடன், ஆதி தமிழன்ல இருக்கணும் இவன். அப்போ இங்கே எப்படி உணர்வு வரும், இங்கே எப்படி சொரணம் வரும், இங்கே எப்படி உப்பு உரப்பு எல்லாம் எப்படி வரும்? எதுவுமே வராது. அப்போ இந்த மக்கள் மங்குனி மக்கள் தானே. சார் இந்த காவிரி இஷ்யூ மேகதாது இஷ்யூவை இங்கே சென்னையில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ் இங்கே மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம யாருமே பெருசாக எடுத்து அதை விவாதிக்க பேசுறது சார். அந்த உண்மையிலேயே அதை பற்றியான ஒரு தெளிவாக நம்ம பேசணும்னா அந்த வீடியோ ஒரு 10 லட்சம் பேருக்கு போய் சேர்க்கணுமா இல்லையா? பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? தனுஷ் அரசியல் தான் பார்க்குறோம். விஜய் ஏர்போர்ட்டுக்கு வந்தாருன்னா பார்க்குறோம். அப்போ இந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது, இதை எப்படி உடைத்து இந்த இனத்தை மீட்டெடுப்பது, யார் இது செய்கிறது? இங்கே பூரா வட இந்திய அதிகாரிகள் பூரா, கர்நாடக அதிகாரிகள் பூரா மூட்டை மூட்டையாக ட்ரெயினில் பணம் கொண்டு போகிறாள் எனக்கு தெரியும். மூட்டையாக கர்நாடகாவை சேர்ந்த அதிகாரிகள், ஆந்திராவை சேர்ந்த அதிகாரிகள் ஃப்ளைட்டில் கொண்டு போனால் பிடிச்சிக்கிறான்னு, ரயில்லையே போகிறான், மூட்டையோடு போகிறான். நம்ம ஆளே பியூனே ஏற்றி அனுப்புகிறான். அப்போது இந்த மண்ணையும் மக்களையும் யார் காட்பது? இந்த மக்களையும் மண்ணையும் யோசிப்பதற்கு கூட ஒரு ஆள் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா போகிறது சரியா தவறா? தவறு. நீங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத கன்னடம், நடுவர் மன்ற தீர்ப்பையே மதிக்காத கன்னடம், காவிரி மேலாண்மை வாரியத்தை மதிக்காத கன்னடம், கண்டெம்ட் கோர்ட்டை மதிக்காத கன்னடம், 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு மக்கள் பல தலைவர்கள் போராடி, காமராஜர் காலத்திலிருந்து போராடி எந்த தீர்வு, ஒரு சுடு தண்ணி கூட கொடுக்காத கர்நாடகம். விஜய் சார் டிஜிபிட்ட போய் புகார் கொடுத்தே ஒன்றும் நடக்கலை சார். ஏட்டையாட்ட போய் புகார் கொடுத்தீங்கன்னா அது நடக்குமா? சொல்லுங்க. டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் 1 லட்சம் பேரை வச்சிருப்பார், எல்லா அதிகாரம், அதாவது ஏட்டையாவிலிருந்து ஏடிஜிபி வரைக்கும் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட புகார் கொடுத்தே நடக்கல. சரி, நம்ம டெல்லிக்கு போயிடுவோம். இதே காவிரி பிரச்சனைக்கு காங்கிரஸோ பிஜேபியோ என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? தண்ணியே கொடுக்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்குறான் 2 பேருமே. ஆமா ஆமா. ஏன்னா இல்லையா அப்படி சொல்லி மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு? இருங்க சார், மாணிக்கமா தாகூர், அதாவது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், இல்லை பிஜேபி ஆட்சிக்கு வரும். ஆமாம். இதனால காங்கிரஸ் காலத்தில் காங்கிரஸுக்கு எம்பி கிடைப்பான், ஆட்சி கிடைக்கும். பிஜேபி காலத்தில் பிஜேபி எம்பி கிடைக்கும். தமிழ்நாட்டில் எதுவும் கிடைக்காது. இந்திரா காந்தியே இந்த தவறை செய்கிறார. 84 மரணம் அடைகிற வரை இந்திரா காந்தியே தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையில் அந்த மாதிரி இருக்க. இந்த கர்நாடகா என்ன பண்ணுறாரு? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, நான் திருடியதை பூரா வெள்ளையாக்குவேன் வருக. இதுதான் இப்போ பாலிசி. திருடியதை பூரா எங்க காவியம்மாறன் அனிருத் கல்யாணம் இல்லைங்க சார். உங்கள் பையன் கல்யாணம் அங்கேயே நடக்க போகுது, இல்லை உங்கள் கல்யாணம் நடந்ததா? தெருவில் நடந்தது. அப்புறம் இது பாருங்க, உங்களுக்கு என்ன அடையாளம்? சன் தொலைக்காட்சி கன்னட சேனல் தான் 5 சேனலில் வருமானம் அதிகமாக கோடிகளை கொட்டுவதே எது? இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரல சார். எது சேருது? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இதான் திராவிட மொழி. அதே போல் 5 சேனல் கன்னடத்தில் சேனலு, அதான் அதிக வருமானம். செல்வி கணவரும் அங்கே தான் பல கோடிகளை கர்நாடகா பூரா வளைச்சி போட்டாச்சு. கர்நாடகா பூரா வளைச்சி போட்டாச்சு. அந்த ரஞ்சிதா சாமியார் இருக்கானே, என்ன பேர், நித்யானந்தா, அவங்ககிட்ட போய் சொத்து ஆட்டையை போட்டு அவனை விரட்டி விட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இதுதான் நடந்தது. அப்போது திராவிடம் என்பதை தமிழர்களை வஞ்சித்து, தமிழர்களை ஒழித்து, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, லண்டன், ஹோனலூலு, அமெரிக்கா தீவுகளில் கொண்டாட்டங்கள் நடத்துவதற்கு இங்கே குருவ காஞ்சி. இல்லை சார், இப்போ 2 அமைச்சர் கெல்லூர் ராஜேஷும் திரு விஸ்வநாதன், மேலூர் விஸ்வநாதன் 2 பேர் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்காங்க இந்த அரசவையில். ஸோ அவங்க
பேசி அவங்களுடைய அங்க சகாக்கள் தான் அங்க இருக்கிறவங்க காங்கிரஸ் ஒரு முயற்சி ஏதேனும் ஒரு முயற்சி கொடுங்கப்பா ஏப்பா நம்ம ஊர்ல பாருங்கப்பா முறையா பாருங்க 50 வருஷம் 58 வருஷத்துக்கு பிறகு நம்ம அமைச்சராயிருக்கும்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இதை சொன்னால் தமிழ்நாட்டு பக்கமே ஒதுக்கிக்கணும். கர்நாடக பக்கம் எட்டி பார்த்தீங்க திரும்பி போக முடியாது காங்கிரஸ்காரலாம். எங்கே? கர்நாடகா. தமிழனே ஏமா சார் குளச்சல் துறைமுகம் இயற்கை துறைமுகம் சார். ஆமாம். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அது எங்கே கொண்டு போயிட்டான்? விழிஞ்சம் கொண்டு போயிட்டான். இங்கே எந்த போராட்டம் இல்லையே. கருணாநிதி குடும்பமே போரா இல்லையே, அதிமுக போரா இல்லையே, கம்யூனிஸ்ட் போரா இல்லையே, காங்கிரஸ் போரா இல்லையே. முட்டாப்பைய தமிழ முட்டாப்பைய மூடப்பைய முளகா அரைக்கலாம். இதுதானே சார் இங்கே கொள்கை. காங்கிரஸ்காரன் தானே குளச்சல் இருந்து எங்கே தள்ளி விட்டான்? சோனியா காந்தியினுடைய தனிப்பட்ட ஆர்வத்தினால தான் குளச்சல் எங்கே போச்சு? விழிஞ்சம் போச்சு. இந்த விழிஞ்சம் துறைமுகம் கட்டுறதுக்கு தேனியில் மழை ஒடிச்சு எடுத்துகிட்டு போகிறான். தேனியில் இப்படி ஒரு முட்டாள் ஒரு சமூகம் எங்காவது இருக்குமா? தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மேகதாத்து அணை கட்டுவதற்கு ஓபிஎஸ் காலத்தில் தான் எங்கே போச்சு மணல்? 2000 லாரி குமிச்சு கிடக்கங்க கர்நாடகாவில். ஏற்கனவே அப்பவே வாங்கி வச்சாங்க. ஆமாம். ஆனால் இப்போ தடுக்க போறாரு நம்ம சிஎம். எப்படி தடுப்பார்? இந்த பேச்சுவார்த்தை தான் உட்காந்து பேசி. ஆமாம், பேசி கில்லி படம், ஜனநாயகன் படம், கத்தி படம், கதை அருமையாக நடிச்சிருக்கீங்க. எப்படி இவ்வளவு சிறப்பாக எப்படி இந்த மக்கள் இதுதான் இப்போ பாருங்க. சிவகுமார் உங்கள் ரசிகங்க நான். நீங்கள் அந்த டான்ஸ் ஆடுறீங்கல்ல, திரிஷாவோட, நயன்தாராவோட, அமனா கூட, குமனா கூட, அதெல்லாம் யாரும் ஆட முடியாது. புஷி சொல்லுவார், எங்கள் தலைவருக்கு நிகர தலைவர் தாங்க, நீங்களாம் நல்லா ஆட முடியாதுப்பா. இதுதாங்க நடக்கும். தண்ணியும் வராது, கில்லியும் வராது. தமிழ்நாடு இனி ராமநாதபுரம் மாவட்டம் அப்படியே மழை வானம் பார்த்த பூமி அப்படியே வெடிச்சு கிடக்கும் தரையெல்லாம். ஏற்கனவே அங்கே தண்ணி இல்லாத பிரச்சனையில் வண்டி தள்ளிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க மக்கள். இப்போ தஞ்சை சரணையும் என்ன போகுது? வெடிச்சு செதற போகுது. நீங்கள் முப்போகம் விளையணும்ல பொங்கலுக்கு? ஆமாம் சார். நீங்கள் குருவைங்கிறது குறுகிய காலத்தில் விளையிற பயிருக்கு பேர் குருவை. ஆமாம். 3 மாதத்தில் விளைஞ்சிடும். ஆமாம். இப்போ எங்கே 3 மாதத்தில் விளையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது சம்பா தான் நீண்ட கால பயிர், நிறைய மகசூல் வரும். சம்பா பொங்கலுக்கு, குருவை தீபாவளிக்கு. தீபாவளி செலவுக்கு குருவை, பொங்கல் செலவுக்கு சம்பா. தை பிறந்தால் வழி பிறக்கும். கல்யாணம், கச்சேரி, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் விளைச்சும்டா. அறுவடை முடிஞ்சு அந்த கொஞ்சம் விவசாயி கொடுத்தா அப்படி தான் சொல்லுவான். அறுவடை முடிஞ்சு கூட உனக்கு வாங்கி தரேன், சைக்கிள்லாம் வாங்கி தரேன், உனக்கு நல்ல பட்டு வேட்டி வாங்கி தரேன், பட்டு சேலை, எனக்கு விளையாடி சாம்பல் எல்லாம் அறுவடை பண்ணி வீட்டில் மேலே கீழே குருதில் மூட்டை இங்கே கிடக்கும், அங்கே 10 மூட்டை கிடக்கும், இங்கே கோழி வீங்கியும் குருவி வீங்கியும். நம்மளால் மூட்டை மேலே படுத்து கிடப்பான். செலவு காசு இல்லையா, குவார்ட்டருக்கு 5 படி நெல் கொண்டு கொடுத்துருவான். அப்போது இனி எங்கே சார் போவான்? விவசாய கூலியாக அந்த மண்ணை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை. 7 லட்சம் ஹெக்டேர் நிலமாக விவசாய நிலமாக இருந்த கர்நாடகா 12 லட்சம் ஹெக்டேர் நிலமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இங்கே என்ன என்ன நடக்குது? எல்லாம் ஃப்ளாட்டு போட்டுங்கிறாங்க. நீங்கள் இன்னொரு பெரிய கொடுமை எது? அந்த இயற்கை வாயு நரிமணத்தில் எடுத்தான்ல, அது அது அந்த அந்த நரிமணம் மட்டும் மத்திய அரசாங்கம் அம்பானி கொடுத்து அந்த கேஸை பூரா எடுத்திருந்தான்னா அந்த வாயு நிரம்பிய இடங்கள் பூரா உப்பு தண்ணி உள்ளே வந்துருக்கும். உப்பு தண்ணி உள்ளே போனால் என்ன ஆகும்? மேலே என்ன ஆகும்? நிலம் உவராக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி உவராக மாறிக்கொண்டு இருக்கிற பொழுது உப்பளம் போடலாம். உப்போக விளைந்த நிலம் என்ன அளமா மாறும்? உப்பளமாக மாறும். யாழ்ப்பாணத்தை தான் சொல்லுவான். யாழ்ப்பாணத்து என்னடா இருக்குது? ஒன்றுமே இல்லைடா. பனை மரங்களும் உவர் நிலங்களும். பனைமரம்னா பனைமரம் இருக்கும், இல்லைன்னா உவர் நிலம். கடல் காற்று அடித்து அந்த மண்ணு பூரா எது புரிஞ்சிருக்கும்? உப்பு பொறிஞ்சிருக்கும். அதெல்லாம் விளைக்க முடியுமா? ஒன்றுமே இல்லை. அதே போல் 100 ஆண்டுகளில் தஞ்சை தரணி சோழன் கட்டி காத்த கல்லணை உப்பளம் வேணால் போடலாம். பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்ட்டு. யதார்த்தத்தை பேசியிருக்கிறோம், உண்மையை பேசியிருக்கிறோம், மக்கள்கிட்ட கொடுப்போம். தமிழர்களும் விழித்து கொள்ள வேண்டும்.
கர்நாடகாக்காரங்க அதிகாரிகள்லேருந்து அத்தனை பேரும் கன்னடனுக்கு தான் சொந்தம் காவிரின்றாங்க. மலையாளி இங்கே இந்த நிலமோ வளமோ எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றாங்க. குப்பையை கொண்டு கொட்டுறாங்க. தமிழர்கள் நம்ம சீஃப் செக்ரட்டரி போய் ஜனநாயகம் பாட்டு வந்து கோப்பில் அதே மாதிரி இப்போ கோப்பை ஜனநாயகம் இருக்கிற மாதிரி எழுதணும்னா சீஃப் செக்ரட்டரியே சஸ்பெண்ட். ஜனநாயகப்படி நடக்கணும். போய் முதல் காட்சியிலே பார்த்துட்டு வந்துடணும் எல்லா அதிகாரிகளும் போய். எப்படி மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.